இப்போ குறிப்பா நீங்க கோவிலுக்கு போறீங்க, அங்க போய் சாப்பிடுறீங்க, ஏதோ ஒரு குட்டியா ஒரு சின்ன ஒரு ஓலையில கொஞ்சோண்டு பொங்கல் தராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொங்கல் சாப்பிடுறதுனால கொஞ்சோண்டு கிடைக்குது, அதனால உங்க பசி அடங்குமான்னு கேட்டா கண்டிப்பா அடங்காது. இந்தியால, இலங்கையில, எத்தியோப்பியால, அதுக்கடுத்து மிடில் ஈஸ்ட்ல இந்த மாதிரி கண்ட்ரிகள்ல கையை வச்சு சாப்பிடுறவங்க நிறையவே இருக்கிறாங்களா. அப்படி அந்த கண்ட்ரீஸ்ல கையை வச்சு சாப்பிடுறவங்க எல்லாம் அந்த கையால சாப்பிடுறத என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்குனே ஒரு சில முறைகள் வச்சிருப்பாங்க. பாட்டி செய்யற விதமா அப்படியே வழி தொடர்ந்து அம்மா செய்வாங்க, அம்மா செய்யறதுனுடைய அப்படியே தொடர்ச்சியா மகள் செய்வாங்க. மல்டி சென்சினரி அப்படிங்கிற கைய வச்சு சாப்பிடுறது எப்ப ஆபத்து அப்படின்னு கேட்டா, நம்ம யாராச்சும் கைய வச்சு சாப்பிட்டா என்ன நினைப்போம்? என்னடா இவரு கைகளால சாப்பிடுறாரு, பழமைவாதமா ட்ரெண்ட்லயே இல்லாத ஆளா இருக்காரோ, இன்டீசெண்டா பிஹேவ் பண்றாளோ, இவர்கிட்ட ஒரு ஸ்டைலே இல்லையோ, மெச்சூரிட்டி இல்லையோ அப்படின்னு நினைப்பீங்களா? மாட்டோம்ல. ஏன்னா நம்மளாம் நல்ல பசங்க, நம்ம அப்படி நினைக்கவும் மாட்டோம். நம்மளே கையால தான் சாப்பிடுறோம். அப்படி கையால சாப்பிடுறதுனால சில நன்மைகளும் இருக்குதுங்க சைக்காலஜிக்கலாவே. அது என்னங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ளக்க போகலாம். கையால சாப்பிடுறது முதல்ல உணவு சாப்பிடுறது பற்றியதா? அது உணவு அப்படிங்கிறது சம்பந்தப்பட்டதான்னு கேட்டா அது உணவு சம்பந்தப்பட்டது மட்டும் கிடையாதுங்க. அது உறவு சம்பந்தப்பட்டது, உணர்வு சம்பந்தப்பட்டதும் கூட. அது ஏன் அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன். ஸ்பூனால சாப்பிடுறது ஒரு ட்ரெண்டா ஒரு ஸ்டைலா இருக்கலாம். ஆனா சில கண்ட்ரீஸ்ல, சில நாடுகள்ல கைய வச்சும் சாப்பிடுறாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்தியால, இலங்கையில, எத்தியோப்பியால, அதுக்கடுத்து மிடில் ஈஸ்ட்ல இந்த மாதிரி கண்ட்ரிகள்ல கைய வச்சு சாப்பிட்றவங்க நிறையாவே இருக்கிறாங்களாம். அப்படி அந்த கண்ட்ரீஸ்ல கைய வச்சு சாப்பிட்றவங்க எல்லாம் அந்த கையால சாப்பிட்றத என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அது ஒரு ட்ரெடிஷன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது அவங்க நாட்டுக்குரிய ஒரு கல்ச்சரா கூட நினைக்கிறாங்க. மனிதன் அப்படின்னாலே சடங்குகளோடு சேர்ந்தவன் தானே. சடங்குகளை பின்பற்றக்கூடிய ஒரு உயிரினம்னா மனிதன் தானே. அவன் அப்படி நினைக்கிறது தப்பு இல்லை. ஸோ இந்த கையால சாப்பிட்றதும் அவன் ஒரு ட்ரெடிஷன், பண்பாடா, அடையாளமா அந்த மனிதர்கள் பார்க்கிறாங்க. நம்ம உணவு அப்படிங்கிறத சாப்பிடும்போது கை மட்டும்தான் வேலை செய்யுமான்னு கேட்டா கிடையாதுங்க. சாப்பிடும்போது கை மட்டும் இல்லை, அதை தொட்டு உணரும் போது நம்மளுடைய தொடு உணர்வு வேலை செய்யுது. வாய்க்கிட்ட கொண்டு போகும்போது நாக்கு வேலை செய்யுது, மூக்கு நுகர்ந்து அது வேலை செய்யுது. இது எல்லாமே வேலை செஞ்சு உள்ளக்க இருக்கிற மூளைக்கு அது கொண்டு போய் செலுத்துது. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா கை அப்படிங்கிற ஒண்ணு மட்டும் இங்க வேலை செய்யல. இங்க பல புலன்களினுடைய அந்த செயல் அப்படிங்கிறது இங்க இருக்குது. மல்டி சென்சினரி அப்படிங்கிற பல விதமான அந்த தொடு உணர்வு, இந்த மாதிரி உணர்வுகள் எல்லாமே இதுல கலந்த கலவையா இருக்குது. இதனால தான் கையால சாப்பிடுறது பல பேருக்கு எனக்கு திருப்தியா இருக்குப்பா, சூப்பரா இருக்குது, இப்பதான் என் வயிறே நினைஞ்சிருக்கு. இந்த ஸ்பூனை வச்சு சாப்பிடும்போது வயிற்றுக்கும் பத்தல, வாய்க்கும் பத்தல அப்படின்னு சொல்ற மாதிரிலாம் கொஞ்சமே சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அப்படி கையால சாப்பிடும்போது திருப்தி வர்றதுக்கான காரணம் இத்தனை சென்ஸும் ஆக்டிவேட் ஆகி நல்லா திருப்தியா சாப்பிட்ற உணர்வு ஏற்படுது. பொதுவாவே பாத்தீங்க அப்படின்னா இந்த உணவு சாப்பிட்றதுங்கிறது நம்ம எல்லாருமே பசிக்காக மட்டும் சாப்பிட மாட்டோங்க. அதுல சில உணர்வுகள் அப்படிங்கிறதும் இருக்குது. இப்போ குறிப்பா நீங்க கோவிலுக்கு போறீங்க, அங்க போய் சாப்பிடுறீங்க, ஏதோ ஒரு குட்டியா ஒரு சின்ன ஒரு ஓலையில கொஞ்சோண்டு பொங்கல் தராங்கன்னு வச்சுக்கிறோங்களேன். அந்த பொங்கல் சாப்பிட்றதுனால கொஞ்சோண்டு கிடைக்குது, அதனால உங்க பசி அடங்குமான்னு கேட்டா கண்டிப்பா அடங்காது. ஆனா அதை சாப்பிடும்போது உங்களுக்கு ஒரு சின்ன நிம்மதிங்கிறது கிடைக்கும், ஒரு சின்ன ரெஃப்ரெஷ்மெண்ட்ங்கிறது கிடைக்கும், ஒரு சின்ன சந்தோஷம்ங்கிறது கிடைக்குது இல்லையா? ஸோ அப்போ உணவுங்கிறது வெறும் பசிக்காக மட்டும் கிடையாது, சில உணர்வுகளையும் தூண்டுது. இப்போ கூட பாத்தீங்க அப்படின்னா நம்ம குடும்பங்கள்ல நம்ம பாட்டி சமைக்கிறதையோ இல்ல குடும்பமா உட்கார்ந்து சாப்பிடும் போதோ இந்த மாதிரியான உணர்வுகள்ங்கிறது நமக்கு ஏற்படும். சிலர் அவங்களுக்குன்னே ஒரு சில முறைகள் வச்சிருப்பாங்க. பாட்டி செய்யற விதமா அப்படியே வழி தொடர்ந்து அம்மா செய்வாங்க, அம்மா செய்யறதுனுடைய அப்படியே தொடர்ச்சியா மகள் செய்வாங்க. இது அவங்களுடைய டேஸ்ட், அவங்களுடைய அந்த அவங்களுக்குன்னே சில மெத்தட்ஸை கொண்டு வழி வழியா செய்வாங்க.
இந்த மாதிரியான அந்த ட்ரெடிஷ்னல் விஷயங்கள் கூட இந்த உணவு அப்படிங்கிறதுல ஆட் ஆகுது. அப்போ நம்ம கைகளால சமைச்சு கைகளால தொட்டு சாப்பிடக்கூடிய அந்த உணவு இருக்கு இல்லையா, அதுல இந்த பாரம்பரியம் அப்படிங்கிற ஒண்ணும் அடங்கி இருக்கிறதா நம்புறாங்க. ஆனா இந்த காலத்துல நம்மள சில பேர் ஸ்பூனை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு கையில டெஸ்ட் பண்ணிக்கிட்டே ஒரு மல்டி டாஸ்க் அப்படிங்கிறத செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. இப்படி செய்யும் போது அது நமக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் ஒர்க்கா மாறுது. ஆட்டோமேட்டிக்கா ஸ்பூன்ல இருந்து வாய்க்கு அந்த உணவு போகுது. அதற்கு அடுத்து அவங்க டெஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க, திரும்பி ஸ்பூனை வச்சு சாப்பிட்றாங்க, திரும்பி டெஸ்ட் பண்றாங்க. அப்படின்னா அது ஒரு ஆட்டோமேட்டிக்கா இருக்குது. அந்த உணவுல என்ன இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது, கவனம்ங்கிறது அதுல இருக்காது. ஆனா கையை வச்சு சாப்பிடும்போது அவங்க ஃபோக்கஸும் எல்லாமே அந்த கையால தொட்டு உணர்றதுலையும் வாய்க்கு கொண்டு போறதுலையும் இப்படி நிறைய விஷயங்கள்ல அந்த கவனம்ங்கிறது கூடுதலா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. கையை வச்சு சாப்பிட்றவங்களுக்கு இந்த கவனம்ங்கிறது அதிகமா இருக்குமா. இந்த கையால சாப்பிட்றது நிறைய நாடுகள்லயும் இருக்குது. ஸோ கையை வச்சு சாப்பிட்றதுங்கிறது சைக்காலஜிக்கலாவும் சரி, ட்ரெடிஷ்னலாவும் சரி, அது ஒரு பேசிக்கான ஒரு ஒர்க் ஃப்ளோ மெத்தட்லையும் அது ஒரு நல்ல விஷயமா பார்க்கறாங்க. அதுலயும் சில பெனிஃபிட்ஸ்ங்கிறது இருக்குது. கையை வச்சு சாப்பிட்றது எப்போ ஆபத்து அப்படின்னு கேட்டா, கையை கழுவாம சாப்பிடும்போது, நகம் வெட்டாம சாப்பிடும்போது தான் இந்த கைகளால சாப்பிட்றதுங்கிறது ஆபத்து அப்படின்னு சொல்றாங்க. மற்றபடி கையால சாப்பிட்றதுங்கிறது சில நாடுகள்ல இருக்குது, சில மக்கள் கிட்ட இருக்குது. கையால சாப்பிட்றதுங்கிறது பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஒரு விலங்குகள் எப்படி வாயால சாப்பிடுது, யானைன்னு ஒண்ணு இருந்தா தும்பிக்கையால தண்ணி உரியுது. ஸோ அதே மாதிரி மனிதனுக்கு கை அப்படிங்கிற ஒண்ணு இருக்குது. அவன் நேச்சுரலாவே கையை வச்சு சாப்பிடதான் செய்வான். அது மனிதனுடைய இயல்பு. அதுல இந்த ஸ்டைலோ இந்த ட்ரெடிஷ்னலோ இந்த விதமான இன்டிஷன்ட் இதெல்லாம் பார்க்கவே தேவையில்லை. மாடர்ன் கல்ச்சர் அப்படின்னா அது ஸ்பூனை வச்சு சாப்பிட்றது கிடையாது. எந்த அளவுக்கு நம்ம நல்ல விஷயங்கள்ல முன்னேறிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் மாடர்ன் அப்படிங்கிறது. ஃபைனலா என்ன சொல்லணும் அப்படின்னா, கையால சாப்பிட்றது மட்டும் கிடையாது, அது நம்ம வேர்களோட நம்ம தொட்டு இப்படி வாயில வச்சு அருந்துறது. கையால சாப்பிட்ற பழக்கம் இருந்துச்சுன்னா என்கரேஜ் பண்ணுங்க. மிக்க நன்றி.